திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையோரம் உள்ள ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வேணு வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வேணு வெங்கடேசன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் செங்கல்பட்டில் இருந்து எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு திண்டிவனம் ஆற்காடு சாலை மார்க்கமாக குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியானது மோரணம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் ஓட்டுநர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து மோரணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். வழக்கம் போல குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த லாரி சிலிண்டர் எரிவாயுகளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து குடியாத்தத்திற்கு ஏற்றிச் சென்ற போது மோரணம் பகுதியில் எதிரே வந்த லாரிக்கு வழிவிடும் போது ஒதுங்கிய போது ஏரி கரையோரம் சாலையோரம் உள்ள தடுப்பினை மோதி ஏரிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த 350 சிலிண்டர்களும் ஏரி நீரில் மிதந்து வருகிறது. அதனை அப்பகுதி மக்களை கொண்டு மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வேணு வெங்கடேசன்.